கேரளா, வயநாடுல ஒரு காஃபி எஸ்டேட்ல இருக்கிற காஃபி கவுண்டி ரெசார்ட்டுக்கு தான் ஸ்டேகேஷன் மாரி போயிருந்தோம். போற வழியில 1 கிலோமீட்டருக்கு இந்த மாரி ஆஃப் ரோட் இருக்குங்க. ரெசார்ட்குள்ளேயே சைக்கிளிங், கயாக்கிங், ஃபிஷிங், பிளான்டேஷன் ட்ரக்ன்னு நெறைய கேம்ஸ் இருக்கு. ஸ்டே கூடயே பிரேக்ஃபாஸ்ட்டும், டின்னரும் காம்ப்ளிமென்டரியா குடுத்துர்றாங்க. பிரேக்ஃபாஸ்ட் மெனுல இந்த பிரெட் ஆம்லெட், எக்கு, பூரி, ஆப்பம், புட்டு, ஃப்ரூட்டு, ஜூஸ்ன்னு நெறைய வெரைட்டீஸ் நம்ம அன்லிமிட்டடா சாப்ட்டுக்கலாம். லஞ்சுக்கு நம்ம பே பண்ணிரணும். லஞ்சுக்கும், டின்னருக்கும் நான்வெஜ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இவங்க கிட்டயே 2 டைப் காட்டேஜ் இருக்குங்க. ஒண்ணு வந்து ட்ரீ ஹவுஸ் காட்டேஜ். இன்னொன்னு வந்து சஃபாரி காட்டேஜ். இந்த ட்ரீ ஹவுஸ் காட்டேஜ்ல ஒரு ட்ரீயோட உயரத்துக்கு காட்டேஜ் அமைச்சிருக்காங்க. ஸோ வியூ பார்க்க ஃபாரஸ்ட் வியூல இருக்கும். நாங்க சஃபாரி காட்டேஜ் தான் புக் பண்ணியிருந்தோம். இந்த சஃபாரி காட்டேஜ விட ட்ரீ ஹவுஸ் காட்டேஜ் வந்து கொஞ்சம் விலை அதிகமா இருந்துச்சு. இங்க சுத்தி இருக்கிறது எல்லாமே காஃபி பிளான்ட் தான். ஒரு 300 ஏக்கர்ல நெறைய காஃபி பிளான்ட் அமைச்சிருக்காங்க. நடுவுல இந்த மாரி காட்டேஜ் அமைச்சு ரெசார்ட் மாரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டா மெயின்டெயின் பண்றாங்க. நாங்க போனப்போ ஒரு கொசு கூட வரலைங்க. நல்லா காட்டேஜ்லலாம் ஸ்பேஷியஸா இருந்துச்சு ரூம் எல்லாம். நல்லா நீட்டா இருந்துச்சு. ஒவ்வொரு காட்டேஜுக்குமே பிரைவேட்டான ஸ்விம்மிங் பூலுமே இருந்துச்சு. இவங்க எஸ்டேட்லயே விளையிற ஏலக்காய், குருமிளகு, காஃபி பவுடர்லாம் இந்த ரெசார்ட்ல சேல் பண்றாங்க. விலை அதிகமா இருந்தாலும் ப்ராடக்ட்டோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. நம்ம விருப்பப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி பார்க்கலாம். இங்க கேம்ப் ஃபயர் எல்லாம் கூட இருக்கு. பட் எங்களுக்கு பேபி இருந்தனால நாங்க கேம்ஸ், கேம்ப் ஃபயர்லாம் போகல. ஸோ வீடியோ எடுக்க முடியல. இங்க ஒரு 2 நாள் நல்லா மைண்ட ரிலாக்ஸ் பண்ணி, வியூஸ் என்ஜாய் பண்ணி, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கறக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்டேகேஷன் பிளேஸா இருக்கும். பட் பிரைஸ் தான் என்ன பொறுத்தளவுக்கு அதிகமா இருக்க மாரி நான் ஃபீல் பண்ணேன். இந்த பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க.